என்னாச்சு சந்தோஷ்? இல்ல மாயா, இது எனக்கு தப்பா தோணுது. சந்தோஷ், என்னடா பண்றீங்க? ஒன்றும் இல்லடா. மாயா, உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நடந்துக்காதுன்னு. போ. சந்தோஷ், உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்காதடா சந்தோஷ். நான் வரேன்டா. என்ன மாயா, எமோஷன் ஆயிட்டியா? மறந்துடாத மாயா, நீ பழகு மாயா, வேணான்னு சொல்லலை. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எல்லையே மீறாத மாயா. வரட்டுமா மாயா? மாயா, 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 மாயா. மாயா, மாயா, மாயா. இந்த நிலைமைக்கு போக நான் நினைச்சு கூட பார்க்கல மாயா. எப்பயுமே தைரியமா இருக்க நீ எப்படி மாயா தற்கொலை முயற்சிக்கு போன? அவன் இல்லைனா உனக்கு வாழ்க்கையே இல்லையா? உனக்கு என்ன குறைச்சல் மாயா? நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா நீ நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். சந்தோஷ் தான் மாயா உன்னை ஏமாத்திட்டான். ஆனா நான் இன்னும் உன்னை கைவிடல மாயா. என்ன சொல்ற கார்த்திக்? ஆமா மாயா, நான் உன்னை மனசார காதலிச்ச மாயா. நான் என் காதலை உங்ககிட்ட சொல்ல வரும்போது சந்தோஷ் அவன் காதலை என் மூலியமா உங்ககிட்ட சொல்ல வச்சிட்டா மாயா. உன்னை தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் மாயா. அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொல்லாததுக்கு காரணம் நம்ம 2 பேர் வாழ்ந்த வாழ்க்கையும் அவன் போட்ட பிச்சை தானே மாயா. அப்படி இருக்கும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா நீ எப்படி மாயா சந்தோஷமா இருக்க முடியும்? ஆனா சந்தோஷ் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நீயும் சந்தோஷமா இருந்திருப்ப, நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன் மாயா. ஆனா அவன் உன்னைய ஏமாத்திட்டான், என்னைய ஏமாத்திட்டான் மாயா. இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பணக்காரனுங்க புத்தியே இப்படிதான். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல மாயா. நீ மட்டும் மனசு வச்சினா நம்ம சந்தோஷமா வாழலாம் மாயா. இப்ப என்ன செய்யணும் கார்த்திக்? உன்கிட்ட நல்ல அழகு இருக்கு மாயா, என்கிட்ட அறிவு இருக்கு. நம்ம 2 பேர் திறமையா ஒன்னா சேர்ந்தா நம்ம வாழ்க்கையில பணன்றது ஒரு பிரச்சனையாவே இருக்காது மாயா. இந்த உலகத்துல இருக்க எல்லா பணக்காரங்க மத்தியில நாமளும் நல்ல அந்தஸ்தோட வாழலாம் மாயா. புரியுதா மாயா?
பூஜாமா, சொல்லுங்கக்கா. நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே? சொல்லுங்க. சரோஜாவோட நடவடிக்கை கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. ஏங்கா? நேத்து ராத்திரி ஐயாவும் சரோஜாவும் அவளோட ரூம்ல தப்பா நடந்துக்கிட்டாங்கம்மா. ஆனா ஐயா உங்களை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லம்மா. உங்களுக்கு இது மட்டும்தான்க்கா தெரியும். எனக்கு அந்த சரோஜா யாருன்னு நல்லாவே தெரியும். யாருமா? உங்க ஐயா காலேஜ்ல லவ் பண்ண மாயா தான் இந்த சரோஜான்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் ஏமா சும்மா இருக்க? எல்லாத்துக்கும் காரணம் இந்த வறுமை தான்க்கா. ஆமா, அந்த மாயா தான் சரோஜான்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு நாள் அவரோட பர்ஸ்ல அவளோட போட்டோ பார்த்தேன். அதுல ஐ லவ் மாயான்னு எழுதிருந்ததுக்கா. ஐயோ, இந்த உலகத்துல யாருக்குமே வராத கொடுமை உனக்கு வந்திருக்குன்னு நினைச்சா என் மனசு ரொம்ப வேதனையா இருக்குமா. விடுங்கக்கா, அவருக்கு அதான் சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்தான். ஹலோ கார்த்திக். சொல்லு மாயா. நேத்து ராத்திரி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்ததே. என்ன விஷயம் மாயா? உன் பிளான் படி சந்தோஷ் என் வலையில விழுந்துட்டான். அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாயா. மாயா, என் திட்டப்படி எனக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படுது மாயா. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ நான் சொல்றது மட்டும் செய் மாயா. சரி கார்த்திக். அப்புறம் எதுவும் எல்லை மீறல. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. சரி, ஓகே, வச்சிடுறேன். சந்தோஷ் என்னை ஏமாத்திட்டான்னு இங்க வந்தேன். ஆனா இன்னும் அவ என்னையே நினைச்சிட்டு இருக்கா. நான் கார்த்திக் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கனே. நான் போற பாதை சரியா தப்பான்னு எனக்கே தெரியல. ஏய் ஏய், யோ வரதா, ஏன் அழுகுற? ஐயா, ஒரு மணி நேரமா கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாயா. ஏய் ஐயா, என்னடா பண்ற? நான் என்ன பண்றேன்னு நீங்களே பாருங்கய்யா. என்னது? இங்க இருந்து இப்படியே போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுங்கய்யா. அப்படியே டேன் ஆகி கீழே வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுங்கய்யா. எப்படி பார்த்தாலும் 3 மணி நேரம் ஆகும். இவன் கம்ப புடிச்சு கைரேகையா அழிஞ்சு போச்சியா. பாத்ரூம் போனா கம்பு பிடிக்கிறான், ரோட்ல நாய் போனா கம்பு பிடிக்கிறான், செண்பகத்தை பார்த்தா இன்னும் கம்ப இறுக்கி பிடிக்கிறான்யா. ஐயா, இவன் கையே எப்படி இருக்கு, இவன் பிடிச்ச கம்பு எப்படி இருக்கும்? ஐயா, உங்க கையை காமியா. என் கைரேகை உன் கண்ணத்துல இருக்கு, பாத்துக்க. உன் கையை காமி. என் கைரேகை உன் கண்ணத்துல இருக்கு, நீயே பாத்துக்கோ.